வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, QS உலக பல்கலைக்கழக தரவரிசை 2027 உலக அளவில் முதலிடம் பிடித்த கல்வி நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் மசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம், இங்கிலீஷில் மசாசூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது, சுருக்கமாக MIT அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இப்போ QS அதாவது குவாக்ரலி சைமன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு, இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சிறந்த பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம், சிறந்த கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியலை வெளியிட்டிருப்பாங்க. இப்போது 2027ஆவது ஆண்டுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இது எதனால் 2027 அப்படின்னு குறிப்பிட்றாங்க அப்படின்னா, அடுத்த ஆண்டு மாணவர்கள் சேர்வதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இது. இதில் உலக அளவில் மிக சிறந்த 1500க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களுடைய தரவரிசை தான் இது. உலக அளவில் முதலிடம் பெற்றது அமெரிக்காவுடைய மசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் அப்படிங்கிறது. இந்தியாவில் 52 பல்கலைக்கழகங்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. இந்தியாவில் முதலிடம் பெற்றது IIT டெல்லி, இது உலக அளவில் 118வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் தொழில்நுட்பம் சாரா பல்கலைக்கழகங்களில் முதலிடம் பெற்றது டெல்லி பல்கலைக்கழகம், இது உலக அளவில் 322வது இடத்துல இருக்குது. அடுத்தது, தமிழக அரசு கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி வரம்பு அதிகபட்சமாக எவ்வளவு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 75,000. இப்போது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுறோம், 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அதோடைய வரம்பை 75,000 உயர்த்தியிருக்காங்க. அப்போது 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட இருக்கு. ரூபாய் 75,000க்கு மேலே கடன் பெற்றவங்களுக்கு நிலையான தொகையாக ரூபாய் 35,000 தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஆனாலும் இது போன ஆண்டு, அதாவது 2025 மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு பிப்ரவரி 28 வரைக்கும் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட குறுகிய கால பயிர்க்கடன்களுக்கு பொருந்தும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC Group 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC Group 2 Group 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச்மே ஃபிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, இந்தியா எந்த ஆண்டுக்குள் 155 ஜிகாவாட் காற்று ஆற்றல் திறனை எட்ட இலக்கு நிர்ணயித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2035. நம்ம இந்தியாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, 2035ஆவது ஆண்டுக்குள்ளாடி 155 ஜிகாவாட் காற்று ஆற்றல் திறன், அதாவது காற்றாலை மூலமாக மின்சக்தி உற்பத்தி பண்ணுற திறனை அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. இதில் கடல்சார் காற்றாலைகள் மூலமாக 35 ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் திட்டம் வைத்திருக்காங்க. இப்போது இந்தியாவுடைய காற்று ஆற்றல் திறன் 46 ஜிகாவாட்டாக இருக்குது. இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான இலக்கு இருக்குது, இது ரொம்ப முக்கியமானது. இது என்ன அப்படின்னா, 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நம்ம எட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த இலக்கு. அடுத்தது, 2026 மே மாதத்தில் இந்தியாவின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் எவ்வளவாக இருந்தது? இதற்கான ஆன்சர் 5.5%. இப்போ பார்த்தீங்கன்னா, தேசிய புள்ளியியல் அலுவலகத்துடைய ரிப்போர்ட் அடிப்படையில் நம்ம மே மாதம் இந்த ஆண்டு இந்தியாவுடைய வேலைவாய்ப்பின்மை விகிதம் 5.5% தான் இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்தது, என்று முதல் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2003 ஏப்ரல் 1. தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், தமிழ்நாடு அஷ்யோர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது, இது 2003ஆவது ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு தமிழக அரசு பணியில் சேர்ந்தவங்களுக்கு இது வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதற்காக 2003 ஏப்ரல் 1க்கு பிறகு ஜாயின் பண்ணவங்களுக்கு அவங்க மாத ஊதியத்தில் 10% பிடிக்க போகிறாங்க. இப்போ பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, பணிக்கொடையாக, அதாவது அவங்க பணி ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு பணிக்கொடை கிராஜுவிட்டியாக ரூபாய் 25 லட்சத்துக்கும் குறைவாக கொடுப்பாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் தமிழக அரசு பணியில் இருந்துட்டு ஓய்வு பெறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், அதில் உங்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பாங்க, கூடவே ஒரு 10 லட்சம் அல்லது 15 லட்சம் அல்லது ஒரு 20 லட்சம் அந்த மாதிரி அமௌண்ட்டை தருவாங்க. அது 25 லட்சத்திற்கும் குறைவாக தான் தருவாங்க. இதை தவிர உங்களுக்கு மாத ஓய்வூதியமாக கடைசி மாத ஊதியத்தில் 50% வழங்குவாங்க.
குடும்ப ஓய்வூதியம் வந்து ஓய்வூதியத்தில் 60% வழங்குவாங்க. இது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ₹1,00,000 சேலரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் கடைசி மாதத்தில், அதாவது நீங்கள் ஓய்வு பெறதுக்கு முன்னாடி ₹1,00,000 சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஓய்வு வரும்போது அதில் 50%, அதாவது 50,000 உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஒருவேளை நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன், உங்களுடைய குடும்பத்திற்கு அந்த நீங்கள் வாங்கிட்டு இருந்த 50,000த்தில் ஒரு 60% வந்து கொடுப்பாங்க, அதாவது 30,000 கொடுப்பாங்க. ஓகே, இதுதான் இந்த கான்செப்ட். இப்போது இது 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்ற மாதிரி தெரிவித்திருந்தாங்க. ஆனாலும் இது உடனடியாக முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியலை. அதனால இப்போ தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்போது இதன் அடிப்படையில் எப்படின்னா, ஒருத்தர் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியத்தில் 30% வந்து அவங்களுக்கு வழங்குவோம் மாதம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அல்லது ரூபாய் 10,000 வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதில் எது அதிகமோ அந்த தொகை வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், அதாவது இப்போ பிப்ரவரி 28ஆம் தேதி ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னு வச்சிங்களேன். அப்போது அவருக்கு இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் வந்து இன்னும் நடைமுறைக்கு வரலை. அப்போது அந்த டைமில் அவருக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் கடைசியாக எவ்வளோ பேசிக் பே வாங்கிட்டு இருந்தாரோ அதில் 30% வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை அவர் கடைசியாக பேசிக் பே வந்து 1,00,000 வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன், அவருக்கு வந்து 30% எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 30,000 கொடுப்பாங்க. அதே நேரம் அவர் கடைசியான பேசிக் பே வந்து 50,000 தான் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சிங்களேன். அப்போது அந்த 50,000த்தில் 30% எவ்வளோ வருது? 9,000 தானே வருது. அப்போது அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ₹10,000 கொடுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இதில் ஒருவேளை அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய குடும்பத்திற்கு ஓய்வூதியமாக அவர் பெற்று கொண்டிருந்த ஓய்வூதியத்தில் வந்து 60% கொடுப்பாங்க. இதை தவிர நடைமுறையில் இருக்கிற அகவிலைப்படியும் சேர்த்து வழங்குறாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாகவே நமக்கு சேலரி எப்படி கால்குலேட் பண்ணி தருவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து பேசிக் பே ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா கூட வந்து டிஏவும் சேர்த்து தான் வழங்குவாங்க. இப்போ நமக்கு டிஏ வந்து ஒரு 50% இருக்குது அப்படின்னா அந்த 50,000த்தில் 50% வந்து ₹25,000. அப்போ அந்த 50,000த்தையும் இந்த டிஏ 25,000த்தையும் சேர்த்து மொத்தமாக 75,000 வந்து வழங்குவாங்க. இப்போது யாருக்கு இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு கீழே இந்த மாதிரி நிவாரணம் கொடுப்பாங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தகுதி வாய்ந்த பணிக்காலத்தை ஒருத்தங்க கொண்டிருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது ஒருத்தங்க 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது பொருந்தாது. அவங்க குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளாவது பணி புரிந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா, இந்த ஆண்டு 1/1 அதாவது ஜனவரி 1ஆம் தேதி அன்று அவங்க பணியில் இருந்து அதற்கு பிறகு அவங்க ஓய்வு பெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இது பொருந்தும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். இப்போது நம்ம இந்திய உயர்நீதிமன்றங்களில் ஒரே நேரத்தில் 4 பெண் நீதிபதிகள் முழு நேர தலைமை நீதிபதிகளாக இப்போது பதவி வகித்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற உயர்நீதிமன்றங்களில் எந்தெந்த பெண்கள் வந்து தலைமை நீதிபதிகளாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீதிபதி மீனாட்சி மதன் ராய், இவங்க பாட்னா உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்காங்க. அடுத்தது நீதிபதி சுனிதா அகர்வால், இவங்க குஜராத் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்கிறாங்க. அப்புறம் நீதிபதி ரேவதி மோஹிந்த தேரே, இவங்க மேகாலயா உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்காங்க. அப்புறம் நீதிபதி லிசாகில், இவங்க வந்து ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரே நேரத்தில் 4 பெண் நீதிபதிகள் தலைமை நீதிபதியாக பதவி வகிக்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற 781 நீதிபதிகளில் 116 பேர், அதாவது 14.85% தான் பெண் நீதிபதிகள் இருக்காங்க. அடுத்தது எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக் அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சி. இது ஒரு பன்னாட்டு பயிற்சி, இது ஒரு விமானப்படை பயிற்சி. இது ஆஸ்திரேலியா தான் நடத்துகிறாங்க. இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற பயிற்சி. இந்திய விமானப்படை இதில் பங்கேற்க போகிறாங்க. இது ஆஸ்திரேலியாவில் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும். அடுத்தது எக்ஸசைஸ் கான்குவெஸ்ட், இது ஒரு பன்னாட்டு அமைதி காப்பு பயிற்சி. இது ஒரு இராணுவ பயிற்சி. இதை மங்கோலியா தான் நடத்துகிறாங்க. இதில் இந்திய இராணுவம் பங்கேற்க போகிறாங்க.
இது மங்கோலியாவுடைய உலான் பாதர் அப்படிங்கிற நகரில் இருக்கிற 5 ஹில்ஸ் அப்படிங்கிற பயிற்சி பகுதியில் நடைபெறுது. அடுத்த முக்கிய தினங்கள், உலக அறிவால் செல் விழிப்புணர்வு தினம், இது ஜூன் 19ஆம் தேதி. வேர்ல்டு சிக்கல் செல் டே. இப்போ நமக்கு நார்மலாக ஆர்பிசி, அதாவது ரெட் பிளட் செல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் இருக்கும். ஆனால் இந்த அறிவால் செல் இருக்கிற பிரச்சனை இருக்கவங்களுக்கு அவங்களுடைய ஆர்பிசி வந்து இந்த அறிவால் மாதிரி மாறிடும். அதுதான் பிரச்சனையே. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, வாழ்நாள் இடைவெளியை குறைப்போம், அறிவால் செல் நோயில் சமத்துவமான சிகிச்சை அப்படிங்கிறது தான். இந்த அறிவால் செல் அப்படிங்கிறது ஒரு மரபணு சார்ந்த இரத்த குறைபாடு. பொதுவாக நம்ம இரத்த சிவப்பணுக்கள் வந்து 120 நாட்கள் வாழும். ஆனால் அறிவால் செல்கள் 10லேருந்து 20 நாட்கள் மட்டுமே வாழும். அதுக்கப்புறம் அது அழிஞ்சிரும். ரிவிஷன் பார்க்கலாம். QS உலக பல்கலைக்கழக தரவரிசை 2027 உலக அளவில் முதலிடம் பிடித்த கல்வி நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் மசாசுசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம். அடுத்தது, தமிழக அரசு கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி வரம்பு அதிகபட்சமாக எவ்வளவு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 75,000. அடுத்தது, இந்தியா எந்த ஆண்டுக்குள் 155 ஜிகாவாட் காற்று ஆற்றல் திறனை எட்ட இலக்கு நிர்ணயித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2035. அடுத்தது, 2026 மே மாதத்தில் இந்தியாவின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் எவ்வளவாக இருந்தது? இதற்கான ஆன்சர் 5.5%. அடுத்தது, என்று முதல் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2003 ஏப்ரல் 1. அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். மத்திய உப்பு மற்றும் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பவுநகர். இது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி, சுத்தமான காற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ 1970, ஆப்ஷன் பி 1972, ஆப்ஷன் சி 1969, ஆப்ஷன் டி 1980. இது இந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்ட கேள்வி இது. நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.